வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு பொதுமக்களும் சரி, இப்போ அவர் எதிர்த்து நிற்கிற பாஜகவும் சரி, ஒரே ஒரு கருத்தை தான் ஆரம்பத்துலேருந்தே வலியுறுத்தி வர்றாங்க. என்னென்னா, விஜய்க்குன்னு தனியாக எதுவும் ஒரு பெரிய அரசியலில் லாபம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்களுடைய சிலுவையும் சேர்ந்து நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கேட்குறாங்க. மக்களும் சரி, அது ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இப்போ அவர் எதிர்த்து நிற்கிற மத்திய அரசு இருந்தாலும் சரி என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் ஒருவேளை எந்த கருப்பணமுமே அவர்கிட்ட இல்லை வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அவர் எல்லாமே ஒயிட்டாக தான் வாங்கினார், அக்கௌண்ட்லாம் வாங்கினார், நல்ல மனுஷன். அவர் இனிமேல் அரசியலில் கொள்ளி அடிக்கணும்னு எண்ணத்தோடு வரல. ஆனால் அவங்க கூட வர்றவங்க பெரும் பாரத்தை சுமந்து, பெரும் பாவங்களை சுமந்து, ஒரு மனிதனுடைய இரத்தம் குடித்த ஒரு தொழிலை செய்து, மிருகங்களின் இரத்தம் அல்ல மனிதர்களின் இரத்தத்தை எப்படியாவது முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு நினச்சி உழைப்பில் கவனம் செலுத்தி அது கிடைக்காம இந்த பரிசு விழாதா அப்படின்னு அலைஞ்சு வர்றவங்களுடைய இரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடித்து, அந்த இரத்தம் குடித்ததனால் பாவியர்களானவர்களுடைய சிலுவையும் நீங்கள் சேர்த்து சுமந்து வருகிறீர்கள். அவன் சுமந்துட்டு போகிறான். மக்களின் கோபம் உங்கள் மீது இருப்பதும் உண்மைதான். உங்கள் ரசிகர்களின் கோபமும் அதுதான். உங்கள் மீது இருக்கும் கோபம் அதுதான். மத்திய அரசிற்கும் அந்த கோபம்தான் இருக்கிறது. நீங்கள் தனியாக ஆரம்பித்திருந்தால் நீங்கள் வளர்ந்து வருவதற்கு சிறிது காலம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் விரைந்து வருவதற்கு உதவுவது எது? நல்ல பணம் இல்லை, பாவம், கொடூரமான பாவம். அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு, ரவுடித்தனமான பேச்சு. தொட்டுப்பார், வச்சுப்பார், நான் யார் தெரியுமா, இதெல்லாம் எங்கு வருகிறது? பாவம் செய்த அந்த இரத்தம் பேசுகிறது. பாவத்தின் இரத்தம் உங்களோடு இருந்து கர்ஜிக்கிறது வேற, உறக்க ஓலமிடுகிறது. நரிகளின் ஓலையிடுவதற்கும் பிணங்களின் ஓலங்களுக்கும் நீங்கள் துணை போகிறீர்கள். விஜய், சற்று கவனமாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் நல்ல நோக்கங்களும் சிதைந்து போகக்கூடும். இது மிக உண்மை, பெரிய உண்மையை ஒரு ஷார்ட் டைத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன். முழுமையாக விஜய்க்கு இது போய் சேர்ந்தா சரிதான். நீங்கள் இன்னொருவருடைய பாவ சிலுவையை சுமந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். கவனமாக இருங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.